இன்றைக்கி உங்கள் கூட ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் காது குத்து வச்சுருந்தோம். அதோட சின்ன சின்ன கிளிப் வந்து எடுத்தேன். ஸோ நிறைய பர்ச்சேசிங் போனோம், நிறைய ஷாப்பிங் பண்ணோம். பட் என்னால் வந்துட்டு குழந்தைங்கள வீட்டில் வேறு விட்டுட்டு போனனால சீக்கிரம் சீக்கிரம் பர்ச்சேஸ் முடிக்கணும், வீட்டுக்கு வரணும் அப்படி தான் இருந்ததுனால என்னால் போன இடத்துல எல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனாலும் நம்ம சீரு அப்படின்னு ஆரம்பித்தாலே வந்து தட்டில் இருந்து தான் ஆரம்பிப்போம். இந்த ஷாப்போட வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஆம்பே ஷாப்புன்னு சொல்லிட்டு. இது வந்து பெரிய கமல் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். இங்கே வந்து சீர் வைக்கிற பிளைட்லாம் வந்து நிறைய வாங்கினீங்கன்னா, ஒரு 10 பிளேட் அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம சீர் வைக்கிறப்பே பார்க்குறப்பே ரொம்ப லுக்காகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். கோல்டு பிளேட்டு கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஆனால் வந்து சில்வர் பிளேட் கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரேட் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து நல்ல ஒரு ரேப் பண்ணி வைக்கிறப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹை லுக்காக இருந்தது. ஸோ ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வர்றது, கல்கண்டு பூந்திலாம் வைப்போம் இல்லைங்களா, அதில் வருது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. தட்டும் நீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் பிளான் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி தட்டு தான் நிறையா வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய 2வது அக்காவோட பையனுக்கு காது குத்து வச்சுருந்தோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் எல்லா வேலையும். ஸோ நம்ம தான் பண்ணணும், அம்மா தான் பண்ணணுங்கிறப்போ அம்மாவால் அலைய முடியாதுங்கிறப்போ முழுக்க A to Z வந்து நான் தான் அம்மாவை கூட்டிகிட்டு எல்லா ஷாப்பிங்கும் நகை கடையிலேருந்து துணி கடை வரைக்குமே எல்லாமே நாங்கள் தான் வாங்கி எல்லாமே பண்ணோம். ஸோ அந்த வீடியோஸ் தான். அதனால தான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. எனக்கு கடைக்கு போகிறது, அங்கே வீட்டுக்கு போகிறது, உறையூருக்கு போகிறது, பாலக்கரை. ஸோ இப்படியே மாற்றி எனக்கு வந்து ரொட்டீன் கரெக்டாக இருந்தது. ஸோ ஃபங்க்ஷன் 13ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நான் 3வது நாள் கணக்கு வச்சு நேற்று கறி விருந்து. ஸோ அதுவுமே முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான். ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால ரெகுலர்ஸாக நம்மள்ட்ட எப்போதும் வரல வீடியோஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வச்சிருந்த சீத்தட்டு, அதுக்கப்புறம் எப்படி ஃபங்க்ஷன் நடந்தது அப்படிங்கிற சின்ன சின்ன கிளிப் தான் எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி என் ஃபேமிலியில் இருக்கிற ஆளுங்களாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டேங்க, அவங்களையுமே நான் காட்டியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் ஃபோட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இவங்க தான் வந்து எங்கள் அக்கா, 2வது அக்கா. அவங்களுக்கும் 2வது அக்காவும் அக்காவோட ஹஸ்பண்டோட அண்ணனும். ஸோ அங்காளி பங்காளி சொல்லுவாங்க இல்லையா, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒன்றா தான் காது குத்து பண்ணாங்க. இவங்க வந்து பெரிய அண்ணன், இன்னொருத்தவங்க சின்ன பையன், அவன் தான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரு. அவங்க பையனுக்கு தான் வந்து காது குத்துனது. ஸோ இந்த பையன் வந்து இப்போ தான் 11th போயிருக்கான். அதனால் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு வெயிட் பண்ணக்கூடாது, தம்பி பெருசாகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு 3வது நாள் கணக்கு வச்சு குலதெய்வம் கோயிலெல்லாம் கடைலாம் வெட்டியாச்சு, மொட்டை அடித்தாச்சு. அப்புறம் இது வந்து ஸ்ரீதேவி மண்டபம்னு சொல்லி வெக்காளியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த மண்டபத்தில் தான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நடந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போல்லாம் வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பிரியாணி போட்டுடுறாங்க. பட் இவங்க பார்த்திங்கன்னா மதுரை ஸ்டைலில் வந்து கறிக்கஞ்சிங்கிற மாதிரி மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ஸோ காது குத்து அப்படின்னாலே அந்த வெள்ளை சோறு, கறி குழம்பு அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிராமத்து வாசத்தோடு இருந்துச்சு ஃபுட்டு. ஸோ ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா நல்லா 3/4 பவுனில் வந்து ஒரு தோடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இவன் போடவே மாட்டேன் இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப காது குத்துறதுக்கு லேட் ஆனதுக்கு காரணமே அந்த தோடை போடவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் கடைக்கு வெள்ளனை வேறு கடை, எந்த கடை திறந்துருக்கோ அந்த கடையை திறக்க சொல்லிவிட்டு வேகமாக போயிட்டு ஒரு குட்டி கம்மல் வாங்கிட்டு வந்து அதை போட்டு விட்டாங்க. இவன் கொஞ்சம் பெரிய பையன் அப்படிங்கிறனால இவன் அவ்வளோக்கா அழுகலை. ஸோ தாய்மாமா மடியில் கூட உட்கார முடியல, அவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டாக ஆட்டினாலோ இல்லை பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்துட்டுனாலும் பிள்ளைங்க வந்து ஆட்டிடுவாங்க. ஸோ திருவாணி அந்த மாதிரி ஏதாவது தொலைஞ்சு போயிடும். இவனுக்குமே அப்படி தான் தொலைஞ்சு போச்சு. அப்புறம் தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் டே அன்றைக்கி வந்து எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, வரவங்களை இன்வைட் பண்ணுறது, வந்து எல்லாமே ரெடியாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி பார்க்குற வேலைகள் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ரிஹர்சல் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா நம்மளும் இன்னும் என் பசங்க 3 பேத்துக்கும் இன்னும் காது குத்தலை. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவை, இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் வந்து இது எனக்கு 3வது காது குத்து. ஸோ தண்ணியாலாம் இருந்து எல்லா பொருளையும் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து வாங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு 3வது காது குத்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குன்னே சொல்லலாம். நல்லபடியாக நானே பண்ணேன் அப்படிங்கிறப்போ. என்னதான் அம்மா அக்காங்க எல்லாருமே செஞ்சாலும் A to Z போய் வாங்கிட்டு வந்து இது வேணும் இது வேணாம், தட்டில் இதான் வைக்கணும் அப்படின்னு எல்லாமே பார்த்து செய்கிறது வந்து நான் தான் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து வேலைகள் செய்ய முடிஞ்சிச்சு, நம்மளோட வீடு நம்மளோட அக்கா அப்படின்னு நம்மளால் செய்ய முடிஞ்சோ அந்தளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம்.
எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லி எங்கள் அக்கா வந்துட்டு காசு கொடுத்துருந்தாங்க. நம்மளுமே அதுக்கு வந்துட்டு சீர் செஞ்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ கூட எடுக்க முடியலங்க. நம்மளுக்கு வேலை கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறப்போ வீடியோ எடுக்க முடியல. என்னோடய பெரிய பையன் தான் சும்மா அவன் அழுவுறதையாவது நான் எடுப்பேம்மான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தான். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னதனால் இத்தனை நாள் லீவில் வீடியோ வரல அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ வந்து சீசன் மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். எல்லாருமே காது குத்துறாங்க பாருங்கள். ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா எல்லாருமே செய்கிறாங்கங்கிறது கரெக்டாக இருக்குங்க என்னோடய விஷயத்தில். நம்ம வீட்டில் காது குத்திருக்கோம். அதே மாதிரி அவ்வளோ பேர் நம்ம சேனல் பார்த்தா தெரியும். எல்லா இடத்துலையுமே ஷார்ட்ஸு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா காது குத்துறாங்க. ஸோ சம்மர் லீவ் வந்திருக்கு, கையோட பிள்ளைங்களுக்கு குத்தி விட்டுறணும் அப்படின்ட்டு நிறைய கோவில்களில் வந்து கடா வெட்டும் அதே தான். ஸோ லீவில் இருக்கும், எல்லோரும் போயிட்டு வந்து கடா வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய 2வது அக்கா. இந்த 2வது அக்காவோட இந்த பையனுக்கு தான் இப்போ வந்து அடுத்தது காது குத்த போகிறோம். மாலை கூட பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் செய்ய சொல்லியிருந்தேன். அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளைட்டு பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கவர் பண்ணதுனால முக்கிறது அந்த வேலையெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லாவே இருக்குது, பார்க்க நல்லா லுக்காக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ளைட்லேயுமே ஒவ்வொரு பழங்கிற மேனிக்கு வந்து அழகாக போட்டுட்டு பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு தான் இருப்பான். பட் காது குத்துனோடனே அவன் சின்ன பையன் இல்லைங்களா, உடனே வந்து அவனால் நறுக்குன்னு குத்தவும் வந்து தாங்கவே முடியல, அழுதுட்டான். இதை பார்த்துட்டு என் பசங்க எம்மா காது குத்துனா வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் வாடா அவங்களுக்கெல்லாம் காது குத்தலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ இந்தளவுக்கு அழகாக ஒரு கும்மல் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோக்காரங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துக்குவோம் இல்லையா, அது வந்து நல்லாவே எடுத்திருந்தோம். அந்த ஃபோட்டோலாம் ஆல்பம் போட வேணாம், எங்களுக்கே டேரெக்டாக அனுப்பிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொன்னப்போ நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஃபங்க்ஷன்லேயுமே ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கூட நம்பர் ஷேர் பண்ணிக்கிறேன். சினிமேட்டிக்காகவும் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக சூப்பராக பண்ணலாம். இது வந்து என்னுடைய பெரியக்கா 2வது அக்கா ஃபங்க்ஷனு. இது வந்து என்னோடய பெரியக்கா பையன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 3 பொண்ணுங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் தான் அக்கா தங்கச்சிங்க. எங்கள் அம்மா, ஸோ எங்கள் 3 பிள்ளைங்க, எங்கள் 3 பிள்ளைங்களோட பசங்க. எங்களுக்கு யாருக்கும் பெண் குழந்தைங்க இல்லை, ஃபுல்லாகவே பசங்க தான். ஸோ அம்மா நாங்கள் 3 பேரும் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களே அவங்களோட பையன்